திருப்பதி பெருமாள் தாடையில் ஏன் பச்சை கற்பூரம் சாத்தப்படுகிறது தெரியுமா? பக்தனுக்காக இரத்தம் வடித்த ஏழுமலையான். திருப்பதி ஏழுமலையான் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம். ஒருமுறை தரிசித்தாலே மனம் நிறையும் அருள் வடிவு. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் திருப்பதிக்கு சென்று பெருமாளை தரிசிக்கிறார்கள். ஆனால் பலமுறை திருப்பதி சென்றவர்களுக்கு கூட ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அது என்ன தெரியுமா? ஏன் திருப்பதி பெருமாளின் தாடையில் எப்போதும் பச்சை கற்பூரம் சாத்தப்பட்டிருக்கிறது? இதற்கு பின்னால் பக்தியின் உச்சத்தையும் பெருமாளின் கருணையையும் உணர்த்தும் ஒரு அதிசயமான வரலாறு உள்ளது. ராமானுஜரின் சீடர் அனந்தாழ்வார். அனந்தாழ்வார் ஸ்ரீ ராமானுஜரின் மிகவும் சிறந்த சீடர்களில் ஒருவர். பெருமாளின் மீது அளவிட முடியாத பக்தி கொண்டவர். ஒருநாள் ராமானுஜர் திருமலையில் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று அனந்தாழ்வாருக்கு கட்டளை அளித்தார். அந்த குறு கட்டளையை இறைவன் கட்டளையாக ஏற்றுக்கொண்ட அனந்தாழ்வார் தனது கர்ப்பிணி மனைவியுடன் திருமலைக்கு வந்தார். அங்கே பூந்தோட்டம் அமைக்க, குளம் வெட்ட, பெருமாளுக்கு பூக்கள் வளர்க்க தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். கர்ப்பிணி மனைவியுடன் செய்த சேவை. திருமலையின் கடினமான மலைப்பகுதியில் அனந்தாழ்வாரும் அவரது மனைவியும் குளம் வெட்டும் பணியில் ஈடுபட்டனர். அவர் மண்ணை தோண்டுவார். அவரது மனைவி அந்த மண்ணை தூக்கிச் சென்று கொட்டிவிட்டு வருவார். இவ்வாறு பக்தியுடன் சேவை செய்து கொண்டிருந்தனர். அதை பார்த்த பெருமாளின் மனம் கரைந்தது. சிறுவன் வடிவில் வந்த பெருமாள், என் பக்தன் இவ்வளவு கஷ்டப்படுகிறானே என்று எண்ணிய ஏழுமலையான் ஒரு சிறுவன் வடிவில் அனந்தாழ்வாரிடம் வந்தார். அந்தச் சிறுவன் மிகவும் பணிவுடன் கேட்டான், நானும் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? ஆனால் அனந்தாழ்வார் உடனே மறுத்துவிட்டார். ஏனெனில் அவர் மனதில் ஒரு எண்ணம் இருந்தது. என் பெருமாளுக்கு நான் மட்டுமே சேவை செய்ய வேண்டும். அதனால் வேண்டாம், நீ போ என்று கூறிவிட்டார். மறைமுகமாக உதவிய சிறுவன். ஆனால் அந்தச் சிறுவன் அங்கிருந்து செல்லவில்லை. அனந்தாழ்வாருக்கு தெரியாமல் அவரது கர்ப்பிணி மனைவிக்கு உதவத் தொடங்கினான். அவள் தூக்கிச் செல்ல வேண்டிய மண்ணை அவன் எடுத்துச் சென்று கொட்டிவிட்டு வந்தான். இதனால் வேலை வேகமாக நடக்க ஆரம்பித்தது. அதை கவனித்த அனந்தாழ்வாருக்கு சந்தேகம் வந்தது. எப்படி இவ்வளவு சீக்கிரமாக வேலை முடிகிறது என்று எண்ணினார். கோபத்தில் நடந்த தவறு. ஒருநாள் மறைந்து இருந்து பார்த்தபோது அந்தச் சிறுவன் தனது மனைவிக்கு உதவுவதை அனந்தாழ்வார் கண்டார். அவர் உடனே கோபமடைந்தார். நான் வேண்டாம் என்று சொன்ன பிறகும் ஏன் உதவி செய்கிறாய் என்று சினந்தார். கோபத்தின் வேகத்தில் தனது கையில் இருந்த கடப்பாரையை அந்தச் சிறுவன் மீது வீசினார். அது சென்று சிறுவனின் தாடையில் பட்டது. உடனே இரத்தம் வழிய ஆரம்பித்தது. அந்தச் சிறுவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து ஓடி மறைந்து விட்டான். மறுநாள் நடந்த அதிசயம். அடுத்த நாள் காலை திருப்பதி கோயிலின் அர்ச்சகர்கள் வழக்கம்போல் கோயில் கதவை திறந்தனர். ஆனால் உள்ளே பார்த்ததும் அவர்கள் அதிர்ச்சியில் அலறினார்கள். ஏனெனில் ஏழுமலையான் திருமேனியின் தாடையிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவர்கள் பயத்தில் நடுங்கினர். அப்போது ஒரு அசரீரி ஒலி கேட்டது. பயப்பட வேண்டாம், அனந்தாழ்வாரை இங்கே அழைத்து வாருங்கள். உண்மையை உணர்ந்த பக்தன் அனந்தாழ்வார் கோயிலுக்கு அழைத்து வரப்பட்டார். பெருமாளின் தாடையிலிருந்து இரத்தம் வருவதை பார்த்ததும் அவர் உடம்பு நடுங்கியது. அவருக்கு உடனே புரிந்தது, எனக்கு உதவ வந்த சிறுவன் சாட்சாத் பெருமாள்தான். அவர் மனம் உடைந்து கதறி அழுதார். தனது தவறை உணர்ந்து பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டார். பச்சை கற்பூரத்தின் அதிசயம். அப்போது அருகில் இருந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து பெருமாளின் தாடையில் வைத்தார். அந்த நொடியே இரத்தம் வடிவது நின்றுவிட்டது. பக்தனின் அன்பையும் மனவருத்தத்தையும் ஏற்றுக்கொண்ட ஏழுமலையான் அவரை அருளால் அரவணைத்தார். இன்று வரை தொடரும் மரபு. இந்த சம்பவத்தை நினைவுகூரும் விதமாக இன்றும் திருப்பதி பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரம் சாத்தப்படுகிறது. அது வெறும் அலங்காரம் அல்ல, பக்தனுக்காக வலி ஏற்று கொண்ட பெருமாளின் கருணையின் அடையாளம். அனந்தாழ்வாரின் கடப்பாரை. இன்றும் திருப்பதி கோயிலில் அனந்தாழ்வார் பயன்படுத்தியதாக கூறப்படும் கடப்பாரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பெருமாளை தரிசிக்கச் செல்லும் போது பிரதான வாசலின் நுழைவாயிலின் வலப்புறத்தில் அதை காணலாம். மேலும் அனந்தாழ்வார் வெட்டிய குளம், அனந்தாழ்வார் குளம் என்ற பெயரில் இன்று வரை அழைக்கப்படுகிறது. இந்த வரலாறு சொல்லும் உண்மை, இறைவன் எதிர்பார்ப்பது பெரிய யாகங்கள் அல்ல, ஆடம்பர பூஜைகள் அல்ல, உண்மையான பக்தி மட்டுமே.
அன்புடன் செய்யப்படும் சிறிய சேவையையும் இறைவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறான். பக்தனின் கஷ்டத்தை தன் கஷ்டமாக ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே திருப்பதி ஏழுமலையான்.